நேருக்கு நேரில் பார்த்தவர் இப்போ ரசிகர்களை நேருக்கு நேராக நின்று பிறந்தநாள் வாழ்த்தை வாங்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணன் தான். உனக்கு நடிப்பே வரல, எக்ஸ்பிரஷன் வரல, டான்ஸ் வரல, அது உனக்கு டைலாக் டெலிவரி வரல அப்படின்னு நிறைய பேத்தால் நெகட்டிவாக பேசப்பட்ட ஹீரோ இன்றைக்கி கருப்போட ட்ரைலர் வரைக்கும் மக்கள் மனசை பொறுப்பாக பிடிச்சிருக்காருன்னா சூர்யா அண்ணன் தான். இன்றைக்கி அப்படி கை காட்டினார் பாருங்கள். பொதுவாக அந்த நார்த்து சைட்லாம் அந்த கான், அமீர் கான், சல்மான் கான் தான் பால்கனியில் நின்று இந்த குண்டு துளைக்காத கண்ணாடி போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி இடத்துல இப்படி கை காட்டுவாங்க. பட்டு சூர்யா அண்ணன் காட்டினது ரசிகர்கள்ட்ட பார்த்து கை காட்டி பூங்கொத்தில் வாங்கி பண்ணுறத பார்த்தா அடுத்தது சரி ஓகே, அது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே. இங்கே இவ்வளோ அமர்க்கலமாக கொண்டாடினவர் கோவாவில் இதை விட்ட பிரம்மாண்டமாக பிறந்தநாள் கொண்டாடினார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். நம்ம நிருபர் ஒருத்தர் சொன்னார். அதுக்கான சாட்சியங்கள் சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படிங்கிறனால நம்ம ஒன்றும் போட முடியாதுல்ல. இங்கே இவ்வளோ சூப்பராக சூர்யா அண்ணா அட்டாவடியாக பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காரு. அங்கே விஜய் ஆண்டனி சார்னு ஒருத்தவர் அமைதியாக எந்த சத்தமும் இல்லாமல் பிறந்தநாள் கொண்டாடி இருக்கின்றார். வீடியோ பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? நாமெல்லாம் கேக்கு வெட்டி தான் பிறந்தநாள் கொண்டாடுவோம். ஆனால் அண்ணன் பிரியாணியே வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிருக்காரு. இது எங்கே நடந்துன்னு பார்த்தீங்கன்னா, சக்தி திருமகன் படத்தோட ப்ரொமோஷன் விழாவில் குழு எல்லாம் சேர்ந்து அண்ணனுக்கு பிறந்தநாள் விஷ் பண்ணியிருக்காங்க. அண்ணனுக்கு எத்தனை வயசுன்னு கேட்கலையே, 50 வயசுப்பா. விஜய் ஆண்டனி அண்ணனுக்கு 50 வயசா? நம்ம ஹீரோக்கள் எல்லாமே பிறந்தநாள் விழா கொண்டாடினாங்க எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்க. அடுத்தது ஹீரோயின் எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஹீரோயினா? எந்த ஹீரோயின்? நயன்தாராவா, த்ரிஷாவா, சமந்தாவா? சினிமா ஹீரோயின் இல்லைங்க, நம்ம சீரியல் ஹீரோயினுங்க. அப்படி யார் அந்த ஹீரோயின்? யார் அந்த ஹீரோயின் இல்லை, யாரடி மொழியில் நடித்து அதுவும் வில்லியாக நடித்து மக்கள் மனசில் ஐயோ இந்த பொண்ணு இப்படி பண்ணுறாளே, இப்போ போக மாட்டாளா, அடுத்த எபிசோடும் வருவாளா ஐயோ அப்படின்னு பதட்டப்பட வச்சு அதுக்கப்புறம் மெதுவாக சன் டிவிக்குள்ளே போய் கயல் அப்படிங்கிற சீரியல் மூலமாக திருப்பியும் அப்படி கெட்டப்போ மாற்றி நான் ஒரு ஹீரோயின்ப்பா, வில்லிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் சாஃப்டான ஒரு இடத்த பிடிச்சி நம்ம வீட்டு பொண்ணுப்பா அது பா நம்ம மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுதுப்பா அந்த பொண்ணு அப்படின்னு எல்லா ஆடியன்ஸும் பிடிச்ச நம்ம சைத்ரா ரெட்டி தான் பிறந்தநாள் விழா கொண்டாடிருக்காங்க. எப்படி கொண்டாடிருக்காங்க பாருங்கள். சைத்ரா ரெட்டி இவ்வளோ சூப்பராக அதனுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடிருக்காங்க அப்படின்னா நம்ம புஷ்பா எப்படி கொண்டாடிருக்காங்க தெரியுமா? புஷ்பாங்க தெரியாது? புஷ்பா ஷோ அந்த பாக்கியலட்சுமி சீரியலில் ராதிகாவாக வருவாங்களே, கார்த்திக் தீபத்தில் வில்லியாக வருவாங்களே நம்ம சீல. ஐயோ என்னங்க நீங்கள். ஆனால் நம்ம ரேஷ்மா தன்னுடைய அது எத்தனை பிறந்தநாள்னு தெரில. ஓகே, ஹீரோயின்ட்ட கேட்கக்கூடாது வயசை, தன்னுடைய பிறந்தநாள்னு வச்சுக்கோமே, அழகாக கொண்டாடிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்கள்.
ஓகே, இன்னைக்கு கவர் பேஜில் வந்து சூர்யானா பிறந்தநாள், விஜய் ஆண்டனி பிறந்தநாள், ரேஷ்மா பிறந்தநாள், சைத்ரா ரெட்டி பிறந்தநாள் சூப்பராக கொண்டாடிட்டாங்க. நமக்கெல்லாம் வந்து சாக்லேட்டே கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல, நிறைய பேசியாச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வந்துடுறேன். அடுத்த வீடியோ சூப்பராக வந்துட்டு கவர் பேஜில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். டாட்டா.